நீங்க சங்கீதத்திலே தாவீதின் ஸ்டோரி எடுத்தால் அவன் அடிக்கடி தன்னுடைய இதயத்தை உயர்த்தி பார்க்கிறான். உயர்த்தி தேவனை காமிக்கிறப்பா, வேதனை உண்டாக்குற வழி உம்முடைய எண்ணத்தில் பாருங்கப்பா, சோதித்து பாருங்கப்பா. உயர்த்துகிறார். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? மானானது நீரோட வாஞ்சித்துகிற ஆத்துமா தேவனை நோக்கி கதறுகிற ஒரு அனுபவம் ஆத்துமாவுக்கு இருக்கணும். ஆத்துமா சத்ததா இருக்க கூடாது, ஆத்துமா விழிப்புள்ளதா இருக்கணும். ஆத்துமாவுக்கு உணர்வு இருக்கணும். ஆத்துமாவுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? இந்த வெளி இருக்கிற மண் கூடார மண்ணு தான், அது போயிடும், அது மண்ணுக்கே போயிடும். உள்ள இருக்கிறவன் போகாது. அது எங்க போக போறோம் அதுக்காக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தேவனோட வார்த்தை சொல்லு, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புறதை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். மத்தேயு என்ன சொல்றது பார்க்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 21 பாருங்களேன், எடுங்க சீக்கிரமா. அதனுடைய 21ல நீங்க எல்லாம் தமிழ் பண்டிட்டுங்க, நான் தான் எடுக்கணும் போல தெரியுது. கர்த்தருக்கு சோத்திரம். 21ல 22வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. எவ்வளவு தெளிவா இருக்க பாருங்களேன். 22ஆம் வசனத்தில் சொல்றாங்க பாருங்களேன். மேலும் 22ஆம் வசனத்தில் பாருங்க, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அப்ப ஜெபிக்க வரதுக்கு முன்னே எனக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். எனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். ஒரு அம்மாவோட மகன் மிலிட்டரியில் இருக்கிறான், யுத்தம் நடந்துட்டு இருக்குது, அக்கம் பக்கத்துல எல்லாம் அநேகோட பாடி வந்துட்டு இருக்குது. இந்த அம்மாவோட மகனுக்கு போனும் இல்லை, பாடி இல்லை, அட்ரஸும் இல்லை. நாட்களானது, வருஷங்களானது, ஒரு வழியும் கிடையாது. எங்க இருக்கிற சத்தாரா உயிரோட ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த அம்மா ஒரு நாள் கதகை சாத்திட்டு உட்கார்ந்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்து கொண்டே இருக்கும்போ கதகில டொக்கு டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த அம்மா ஓடி வந்து கதகை திறந்து பார்த்தார். பையன் வந்திருக்கிறான்னு சொல்லி கதகை திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டு கழுத பின்னாடி இருந்து காலால தட்டிட்டு இருக்குது. அந்த அம்மா சொல்றா, எனக்கு அப்பொழுதே தெரியும். எப்பொழுதே தெரியும்? மூளையில் மசாலா இருந்தா தான் இது புரியும் நான் சொல்றதே. எனக்கு அப்பொழுதே புரியும் என் பையன் வரமாட்டா. எப்போ தெரியும்? அம்மா ஆண்டி சொல்லுங்க, எப்ப தெரியும்? நான் ஜெபிக்கும்போதே தெரியும் என் புள்ள வரமாட்டா. அப்புறம் நீ எதுக்கு ஜெபம் பண்ண? இங்க என்ன எழுதியிருக்கிறாங்க? இங்க என்ன எழுதியிருக்கிற பாருங்க. மேலும் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னே என்ன வேணும்? என் ஜெபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்கிற ஒருவர் இருக்கிறார், என் ஜெபத்தை புறங்கணிக்காத ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொல்ல அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் பொழுது மேலும் அங்க என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்போ பல காலங்களா நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டுகளா ஜெபிக்கிறோம், அநேகருக்கு குறிப்பே கொண்டு ஜெபிக்கிறோம், இன்னும் பதில் வரல. என்ன காரணம்? ஜெபிக்கிறவங்க மிஸ்டேக்கா இல்ல, நம்முடைய மிஸ்டேக். எனக்கு என்ன இன்னும் என்ன இல்ல? விசுவாசம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. விசுவாசம் உள்ள ஜெபம், தம்பி சொன்ன விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை குணமாக்குறது. ஜெபத்துக்குள்ள உயிர் அணுக்கள் இருக்குது. ஜெபம் கிரியை செய்யும். ஜெபத்துக்கு வலிமை இருக்குது, ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது, ஜெபத்துக்குள்ள உயிர் அணுக்கள் இருக்குது. நீங்க சந்தேகப்படலாம், இது எப்படிடா ஜெபத்துக்குள்ள உயிர் அணுக்கள் இருக்குது? இந்த எலும்புகள் பேசுவேனோ? ஆமீன். இந்த எலும்புகள் பேசுவேனோ? இது உயிர் பெற்று எழும்புவேனோ? ஆண்டு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லு, நீ பேசு, அது உயிர் பெற்று எழும்பும். நீ ஜெபம் பண்ணு, அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? தபிதாள் வீட்டுக்கு பேதர் போனா முழங்கால் படியிட்ட பிரேதத்துக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தபிதாளை எழுந்திரி சொன்னப்ப எழும்பினாரா இல்லையா? சொல்லுங்க. ஜெபத்துக்குள்ள உயிரணுக்கள் இருக்கதா இல்லையா? சத்தமா எனக்கு சொல்லுங்களேன். ஜெபத்துக்குள்ள உயிர் இருக்கதா இல்லையா? உன் ஜெபம் சத்த ஜெபமா இருக்க கூடாது, உயிருள்ள ஜெபமா இருக்க வேண்டும். ஜெபிக்கும் மேல நம்பணும், எனக்கு பதில் வந்துச்சு, எனக்கு அற்புதம் நடக்குது, என் தேவைகள் சந்திக்கப்படுது, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னோட கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறார், எனக்கு சகாயம் செய்கிறார். நீங்க அதை நம்பணும், நம்பணும், நீங்க நம்பணும். ஒரு தம்பி
கல்யாணத்துக்கு போகும்போது அம்மா சொன்னேடே பைபிளை கொஞ்சம் எடுத்து படியடா, ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் கிடைச்சா நல்லா இருக்கடான்னு சொன்னேன். அவன் வேகமாக பைபிள் எடுத்து படித்து பார்த்தா ஃபஸ்ட்டு கிடைச்ச வசனம் யூதா நாந்து கொண்டு செத்தாரான். அவன் உடனே அது திருப்பி ஐயோ இது எனக்கு வேண்டாம், நான் கல்யாணத்துக்கு போகும்போது இது வேண்டாம் திருப்பி எடுத்து பார்த்தா அப்புறம் நீயும் அப்படியே செய் அடுத்த வசனம். அவன் அதையும் விட்டு விட்டு ஐயோ எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி அடுத்த தாமதம் பண்ணாதே. இப்படி பைபிளை குறிப்பாக்குற மாதிரி வைக்க கூடாது. கேலண்டர் இருக்கிற தங்க வசனத்தை நம்பி போக கூடாது. நீ வேதத்தை திறக்கணும், வேதத்தை படிக்கணும், தியானிக்க பார்க்கணும். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நாட்டப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் எத்தனை பேர் ஆமீன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? 128ஆம் சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து அவனோட வழிகள் நடக்கிற எவனோ அவன் கள்ளனா கொள்ளக்காரனா விபச்சார கள்ளியா யாரா இருக்கட்டுமே கர்த்தருக்கு பயந்து அவனோட வழிகள் நடக்க எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவனுக்கு பாக்கிய நன்மை உண்டாகும். அவன் மனைவி வீட்டோர்தலை கனி கொடுக்கிற திராட்சை கொடி, பிள்ளைகள் பந்தியை சுற்றும் ஒலிமர கன்று. அவனுக்கு எங்கே இந்த ஆசீர்வாதம் வருது? மாமியார் வீட்டில் அல்ல, எருசலேமிலிருந்து சீயோனிலிருந்து அவனுக்கு ஆசீர்வாதம் வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அம்மா ஐயா கவனிக்கணும். பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறான், பிள்ளை யூகேயில் இருக்கிறான், பிள்ளை லண்டன்ல இருக்கிறான், பிள்ளை ஆப்பிரிக்காவில் இருக்கிறான், எங்க இருக்கட்டும், ஒருவேளை இந்த நாட்கள் இந்த வாசல் எல்லாம் அடையப்படும். பணங்கள் வராது, பிள்ளைகளுக்கு இப்ப சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, வேலைக்கு போக முடியல, தலைவலி காட்ட முடியல, பணம் வராது. நான் சொல்றது கவனிக்கணும். ஆப்பிரிக்கன் வாசல் அடையும், அமெரிக்கன் வாசல் அடையும், எல்லா நாட்டின் வாசலும் அடைந்தாலும் ஜெபிக்கிற உனக்கு மேலே வானத்தின் வாசல் எவனும் அடைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த அரசாங்கமோ எந்த மாந்திரிகமோ எந்த பில்லி சூன்யமோ எந்த சக்தியோ எனக்காக வானத்தில் திறக்கப்பட்ட வாசல் எவனுமே பூட்ட முடியாது. நம்பிக்கை இல்லையா? வெளிப்படுத்தல் 3:8 என்ன சொல்றது? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். ஐயோ, வெளிப்படுத்தல் 3:8 சீக்கிரம் படி, நான் எடுக்கணுமா? நீ என் நாமத்தை என்ன செய்யல, பலன் இல்ல, வீட்டில் இறங்கும் பலன் இல்ல, வண்டியில் ஏறதுக்கு பலன் இல்ல. இந்த தம்பி வந்திருக்கிற பாருங்க, கழுத்துக்கு கீழே எல்லாமே மறித்தவனா வந்திருக்கிறான். கேட்டா 25-20 கிலோமீட்டர் தூரத்தில் அவரே வண்டி ஓட்டிட்டு வராரா? என்னால நம்பவே முடியல. நேற்றை வந்திருக்கிற, இன்னைக்கு வந்திருக்கிற. உனக்கு கொஞ்சம் தம்பி, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் படிச்சு அம்மா எடுத்துக்கொள்ள பெற்றாரா? படிங்க ஆண்டி, நீங்க நல்லா இருக்கல ஆண்டி. மஞ்சக்கிளி வசனத்தை கை கொண்டபடியினால, எல்லாருக்கும் இல்லைங்க, என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ உனக்கு திறந்த வாசல், அது ஒருவனும் பூட்ட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பலாமா? அப்ப எல்லா வாசலும் அடையப்படும், எல்லா டோரும் அடையப்படும். ஆகாருக்கு எல்லாமே நின்றது. தண்ணி காலி, அப்பம் காலி, பிள்ளை சாக போகுது, சாகர பிள்ளை பார்க்கக்கூடிய திராணி இல்லை. அம்புக்குறி தூரத்தில் பிள்ளை எறிந்து விட்டு போய் குப்பர விழுந்து கிடக்கிற ஆமீன் ஆகாரை பார்க்க தேவதூதன் வருகிறார். ஆகாரை, உன் முகம் வாடி இருக்க காரணம் என்ன? உனக்கு என்ன சம்பவித்தது? எழும்பு, துருத்தி எடு, அந்த உறவின் தண்ணீரை எடுத்து பிள்ளைக்கு கொண்டு கொடு, அவனை நான் பலத்த ஜாதியா வைப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏசப்பா செய்வாரா? மனிதன் கதகை அடைப்பான், என் தேவன் அவை திறப்பான். ஜெபம் கதகை திறக்கும். வாயிலே சொல்லுங்க, ஜெபம் கதகை திறக்கும். இதோ உனக்கு திறந்த வாசல், அது ஒருவனும். சொல்லுங்களேன், எந்த ஆட்சி வந்தா நமக்கு என்ன, எந்த தலைவன் வந்தா நமக்கு என்ன, நமக்கு திறந்ததே ஒருவனால என்ன பண்ண முடியாது, அடைக்க முடியாது. வலதுகை இருந்த உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பார்ப்போமே. ஒருவனும் பூட்ட முடியாது. திறந்த வாசல். இந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு 2ஆம் நாள் ராத்திரியிலே ஆண்டவர் அதை ஓபன் பண்ணி கொடுக்கிறார். காலையில தம்பி ஒரு வார்த்தை சொன்ன, எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை. 1 கோடி ரூபாயோட பெரிய வீடு திறக்கிறதுக்கு ஒரு சின்ன கீ. நீ மறந்திருக்கல, நான் மறக்க மாட்டேன். நான் கிழவன் ஆனாலும் ஞாபக சக்தி இருக்குது. ஆமே. அவரு காலையில சொன்ன, வீடு பெரிய வீடு தான்,
1 கோடிக்கு கட்டி இருக்கிறோம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு சின்ன கீ அது போட்டா தான் உள்ளே போக முடியுமா? அந்த சின்ன விசுவாசம், கடுகளவுக்கு விசுவாசம் இந்த மலையை பெயர்க்க முடியும். விசுவாசம் உள்ள ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். உனக்கு கடுகளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும், மலை பெயர்ந்து போகும். அற்புதம் நடக்குமா? அதிசயம் நடக்குமா? விடுதலை உண்டாகுமா? நம்ம பேருக்கும் கடமைக்கும் வாழக்கூடாது. உண்மையா கர்த்தரை ஆராதிக்கணும், உண்மையா இயேசுவை நேசிக்கணும், உண்மையா சத்தியத்தை படிக்கணும், கொடுக்கிறதுல உண்மை, உழைக்கிறதுல உண்மை, ஜெபிக்கிறதுல உண்மை. அப்படி நீங்க செயல்பட்டு பாருங்க, உங்க கரம் எப்பொழுதுமே வற்றாத நீர் ஊற்றாதான் இருக்கும். ஒரு காலம் பஞ்சம் என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. ஆண்டவர்களை போஷிப்பார், அற்புதத்தை செய்வார், உங்க தேவைகள் எல்லாம் இயேசுப்பா சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். யோவான் என்ன சொல்றது பார்க்கலாமா? யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க சீக்கிரமா. யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். 16:23. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு. நம்புறீங்களா? நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதே கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? விசுவாசிக்கலாமா? நம்பலாமா? நம்பலாமா? அதே கர்த்தர் உங்களுக்கு. அடுத்த வசனம் பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இது கேட்டால் நம்மளால் ஏற்றுதா? எத்தனை ஜெபம், எத்தனை வயசு நமக்கு, எத்தனை வருஷம் இந்த சபையில் இருக்கிறோம். இந்த சபை கட்டுறதுக்கு முன்னே நம்ம இருந்த ஆட்கள் இங்கே இருந்திருக்கலாம், எத்தனையோ பூர்வீகமான ஆட்கள் இங்கே இருந்திருக்கலாம். எவ்வளோ ஜெபம், எவ்வளோ ஜெபம். இங்க என்ன சொல்றான்? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கும்? நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என் பைபிள் சொல்றது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிஞ்சு போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப இருக்கிற வியாதி, இப்ப இருக்கிற கண்ணீர், இப்ப இருக்கிற கவலை, இப்ப இருக்கிற கஷ்டம், இப்ப இருக்கிற வேதனை எல்லாமே குறைவானது தான். ஆனா நிறைவானது யாரு? சிலுவையில் எனக்காக அறையுண்ட இயேசு, சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு, அவர்தான் நிறைவானவர். அவர் வரும்பொழுது எனக்குள் இருக்கிற குறைவானதெல்லாம் வெளியேறி போயிடும். உன் விளக்கு அணைய மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சமுள்ள மக்களா இருப்பீங்க, சாரமுள்ள உப்பா இருப்பீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவுக்கு சாட்சியா வாழணும், இயேசுவுக்கு உண்மையா வாழணும், இயேசு விரும்புகிற பாத்திரமா இருக்கணும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பாத்திரமா இருக்கணும். அவரை எப்பொழுதுமே நீங்க சிரிக்க வைக்கணும், பிசாசு எப்பொழுதுமே நீங்க அழ வைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை சிரிக்க வைக்கிறாங்க, இயேசுவை அழ வைக்கிறாங்க. அவரை அழ வைக்க கூடாது. இயேசுவை சிரிக்க வைங்க, இயேசுவை மகிழ வைங்க, இயேசுவை சந்தோஷப்படுத்துங்க. பிசாசை புலம்ப விடுங்க, அவனை அளவிடுங்க. நீங்க துதிக்க துதிக்க பிசாசு அழ ஆரம்பிக்கும். நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல ஜெபிக்க ஜெபிக்க சாத்தான் கதை அவ்வளவுதான். நீங்க எதிர்த்து நின்னாலே ஓட்டமா ஓடுவான். ஒன்று மட்டும் புரிஞ்சிடுங்க, என்னைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தேனோ அன்றைக்கு சாத்தானோட தலையை நசுக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு சாத்தான் என்ன கண்டிஷன்? கோமா ஸ்டேஜில் இருக்கிறான். கோமா ஸ்டேஜில் இருக்கிற உடம்புல துணி இருக்குதா? யார் அவனை பார்க்கிற, என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியாது. கோமா ஸ்டேஜ். சாத்தான் இன்றைக்கு கோமா ஸ்டேஜ் இருந்து வாழுதான் ஆட்டுறாங்க. அதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. நம்ம சாத்தானுக்கு சவால் விடுகிற சந்ததிகள். ஆமீன். தைரியம் தான் சொன்னா போதும். பாஸ்டர் 4 சுடுகாடு தாண்டி போக வேண்டி இருக்குது. பக்கத்திலே நேற்று 3ஆம் நாள் ஒருத்தரை புதைச்சிருக்கிறாங்க. அந்த சைடு தான் பாத்ரூம், வேற 50 பக்கம் கதவு திறந்தான் பாத்ரூம் போனோம். பாத்ரூம் பக்கத்தில் தான் தாத்தாவை புதைச்சிருக்கிறாங்க. பாஸ்டர் நீங்க எதிர்த்தது இல்லைங்க சொன்னா இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும்? சத்தவன் எழும்பி வரமாட்டான். ஆமீன். சத்தவன் எழும்பி வரமாட்டான். எங்க வீட்டுக்குள்ள புதைச்சாலும் பீரோய்க்குள்ள வச்சாலும் எழும்பி வர முடியாது. அப்படி நீங்க நம்பணும், அப்படி நீங்க விசுவாசிக்கணும். இன்னைக்கு ராத்திரி என்னை கல்லறையில படுக்க வைங்க, நான் சுகமா தூங்குவேன். எனக்கு பயத்தின் ஆவி இல்லை, பலத்தின் ஆவியும் பராக்கிரமத்தின் ஆவியும் தேவன் தந்திருக்கிறார். சாத்தானோட தந்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் கோமா ஸ்டேஜில் இருந்ததை இவ்வளவு வாலாட்டுறாங்க.
ஒரு தெளிவுள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் ஒரு காலத்தும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாங்க ஒரு கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்தின் பேரு கீழ்கதிர்பூர். அந்த கிராமத்திலே கிறிஸ்தவங்கள் கிடையாது. ஒரு பெரிய வானிலே ஒரு 20-22 பேர்களை கூட்டிட்டு மைக் செட்டில் எடுத்து எல்லா செட்டப்போடு நாங்கள் அந்த கிராமத்துக்கு போறேன். அந்த கிராமத்துக்கு செல்லும் அந்த கிராமத்தின் வாசல் வாலிப தம்பி சொன்னேன், எங்க சார் போறேன், இந்த இடத்துல இயேசுவை குறித்து பேச. சார் எங்க கிராமத்துக்கு வராதுங்க சார், அடிப்பாங்க சார், உதைப்பாங்க சார், வண்டியை உடைச்சிடுவாங்க சார், போயிடுங்க சார். இல்லடே, ஜெபிக்குமே இந்த கிராமம் தான் வாங்க கர்த்தர் காமிக்கிறேன். அப்படியான போய் வாங்கி கட்டிட்டு போங்க சார் சொன்னேன். நாங்கள் உள்ளே போனேன், வண்டியை நிறுத்தினேன், செட்டு ஆன் பண்ணேன், ஒரு பாட்டு பாட ஆரம்பித்த 2 பேர் வந்தாங்க. பயங்கர தண்ணி, பயங்கர குடிக்காரங்க 2 பேர் வந்து, எதுக்கு சார் வந்தே சொன்னேன், இயேசு சாமியை குறித்து பேச வந்தே சொன்னேன். அவன் உடனே சொன்னேன், இயேசு சாமியை குறித்து இங்கே பேசினா உன்னையும் கொளுத்திடுவேன், வண்டியையும் கொளுத்திடுவேன், நீ தப்பிக்க முடியாது. அப்புறம் என்ன பேசுன தம்பி, நீ முனுசாமியை குறித்து பேசு சொன்னேன். உடனே அவன் பக்கத்துக்கு சொல்ற, மச்சான் அவன் முனுசாமியை குறித்து பேசுனா நீயும் அடி வாங்கும், எல்லாருமே அடிவாங்க. அப்புறம் யாரு தம்பி பேசணும், கந்தசாமியை குறித்து பேசு சொன்னேன். எனக்கு முனுசாமி யாரு தெரியாது, கந்தசாமி யாரு தெரியாது. அப்படி ஒரு சாமி உண்டாரா அது எனக்கு தெரியாது. ஆனா நான் தேவனிடத்தில் கேட்டப்ப சொன்னேன், என் பேச்சை நீ எடுக்காது, அந்த முனுசாமியை குறித்து பேசு, முடிச்சிட்டு கந்தசாமியை பேசு. எல்லாரும் கவனிக்கணும். கொஞ்சம் காஞ்சிபுரத்துக்கு வாங்க, இதெல்லாம் இப்படி நடந்து உண்மையை வந்து விசாரிச்சுட்டு வாங்க. ஆமே. ஒரு புளியா மரத்தின் கீழே போய் உட்கார்ந்து கண்ணு மூடி ஜெபிக்கவன் சொல்ற, நீ தைரியமா பேசு, முனுசாமியை குறிச்சே பேசு, கந்தசாமியை குறித்து பேசு. நான் போய் நின்று மைக்கை வாங்கி எல்லா சாமிக்கு முன்னால வந்த சாமி தான் எந்த சாமி என்று சொல்லி 1/2 மணி நேரம் பேசினேன். எல்லா சாமிக்கும் வேணுமா எழுதி வச்சிடுங்க, நல்லா இருக்கும், உத கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சாமிக்கும் முன்னாடி வந்த சாமி என்ன சாமி? முனுசாமி. 1/2 மணி நேரம் பேசினா அந்த முனுசாமி ஆட்கள் எல்லாம் கைது அடிச்சு விசில் அடித்து என் கூட சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஒரு பல்லவி பாடி முடிச்சிட்டு கந்தசாமியை பேச ஆரம்பிச்சேன். அந்த கந்தசாமி இந்த பூமியில் வந்து கந்தை உடுத்ததுனால தான் காஞ்சியிலே பட்டு உற்பத்தி ஆனது என்று சொல்லி பேசணும். இருக்கிற பட்டிலே பிரதானப்பட்ட பட்டு, ஒரிஜினல் பட்டு காஞ்சி பட்டு தான். அப்ப இந்த பட்டு எப்படி உற்பத்தி ஆனது? அந்த கந்தசாமி கந்தை உடுத்தார் என்று சொல்லி 1/2 மணி நேரம் பேசும்போது கந்தசாமி ஆட்கள் என்னோடு சேர்ந்தேன். லைவிலே போதா என்னதான் நான் பேசுறேன். இந்த செய்தி உலகம் எல்லாம் போகுது இந்த செய்தி. ஆமீன். அதனால தைரியமா பேசுறேன், கவனிக்கணும். கடைசி நான் சொன்னேன், கந்தையிலே சுத்தின சாமி கந்தசாமி, முன்னணியிலே படுக்க வைத்த சாமி முனுசாமி, அவருதான் இயேசு சாமி. முடிஞ்சிச்சு மேட்டர். அந்த இடத்திலே டிஎம்கே கட்சியுடைய கவுன்சிலர் குமார் என்ற ஒருவர் வீட்டை திறந்து சபைக்காக இடம் கொடுக்கிறார்கள். இன்னைக்கு 100 அதிக மக்கள் அங்க தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். கந்தசாமி, கந்தையிலே சுத்தின சாமி கந்தசாமி, முன்னணியிலே படுக்க வைத்த ஒரு முனுசாமி, அவர் தான் இயேசு சாமி. நீங்க எங்கேயாவது போய் பேசி அடி வாங்கினா நான் பொறுப்பில்லை. கர்த்தர் என்னை தப்புவித்தார். அந்த கிராமம் ஓப்பன் ஆயிட்டு, சுவிசேஷம் அங்க பிரபலமாயிட்டு, இயேசுவின் சபை அங்க ஸ்தாபிக்க கர்த்தர் அங்க உதவி செய்கிறார். ஆமீன். இயேசு பேசுவாரா? அவர் பேசாத கல்லோ மரமோ அல்லங்க, அவர் பேசும் தெய்வம். அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம். நம்பலாமா? நம்பலாமா? இயேசுவை செய்வாரா? நீங்க பைபிளை தெளிவா படிச்சு பாருங்க. பிசாசு ஜெபம் பண்ணா பதில் கிடைக்குமா? பிசாசு ஜெபம் பண்ணா இயேசுப்பா கேட்டு பதில் கொடுப்பாரா? எல்லாரும் பாக்குறீங்க, நேரம் இல்லை, நானே சொல்றேன். நம்ம ஜெபம் பண்ணா 40 நாள் பொறுத்தான் பதில் வரும். பிசாசு ஜெபம் பண்ணா உடனே பதில் கொடுத்திருக்கிறாங்க பைபிள்ல. கிட்டத்தட்ட 4 இடத்துல பிசாசு ஜெபம் பண்ண அடுத்த நிமிஷமே பதில் கொடுத்து. முதலாவது லேகியோன் இடத்துல பாருங்க, அந்த பிசாசு வந்து சொல்றது, லேகியோன் வந்து சொன்னது, எங்களை தயவு செய்து எங்கே அனுப்பக்கூடாது, தெரியாது உங்களுக்கு, எங்களை கீழே பாதாளத்துக்கு அனுப்ப, அவனுடைய இடம் தான் அது, அவன் போக வேண்டிய இடம் தான் அது, ஆனா எங்களை அங்கே அனுப்பக்கூடாது. அப்புறம் எங்கடா அனுப்பணும்? அந்த மலையில் ஒரு கூட்டம் பண்ணி மேய்து பார், அங்கே அனுப்பு. உடனே பதில் வந்தது. மொத்த பண்ணி ஓடி போய் கடலை குதிச்சு சாவுது. இவன் வஸ்திரம் உடுத்து தெளிவா உட்கார்ந்துட்டு இருக்குது. பதில் வந்ததா? சொல்லுங்களேன். எத்தனை லெந்து பிரார்த்தனை பிரார்த்திச்சும் எனக்கு இன்னும் பதில் வரலையே. அவன் நிர்வாணியா கிடந்தவன், காயப்பட்டு கிடந்தவன்,
கிட்டத்தட்ட 4000 அதிகம் பிசாசுகள் அவனது சரித்திரம் கற்றுக் கொடுக்கிறது. இவ்வளவு பிசாசுகளை எடுத்து கல்லறையிலும் மலைகளிலும் தன்னைத்தானே காயப்படுத்தி மனுஷனை அலற வைத்து கடந்த அந்த குரோர பிசாஸ் ஒரு வார்த்தையில ஜெபம் பண்ணப்போ இயேசு ஜெபத்தை கேட்டார், பதிலை கொடுத்தார். இந்த பன்றிங்க ஒரு முடிவெடுத்த பாருங்க. பன்றிகளை பார்க்காத ஆட்கள் யாராவது இங்க உண்டானா நாளைக்கு ராத்திரி மீட்டிங் முடிஞ்சு திங்கக்கிழமை எங்கூட வாங்க, நான் உங்களை கொண்டு போய் பண்ணியை காமிக்கிறேன். இந்த பன்னி பாருங்களேன், பன்னியை பார்த்து இப்ப நான் சொல்றேன், ஹலோ மிஸ்டர் பன்னி, மேலே வானம் ப்ளூ என்று சொன்னா நோ வர்கீஸ் சொல்லுவான். மறுபடியும் இடே பன்னி பாடுறான், மேலே வானம் ப்ளூ சொன்னா நோ வர்கீஸ் அப்படி சொல்லுவான். ஆனா ஒரு நாள் அந்த பன்னி சொல்லும், வர்கீஸ் நீ சொன்ன மாதிரி வானம் ப்ளூவா இருக்குது. எப்ப தெரியுமா? கையை காலை கட்டி சைக்கிள் பின்னாடி மலக்க வைத்துட்டு கசாப்பு கடைக்கு கொண்டு போவான். அண்ணே கொஞ்சம் சிரிங்க அண்ணே, நான் அண்ணன் கூப்பிடுறேன், தம்பி தான் அண்ணன் கூட கூப்பிடுறேன், அக்கா உன்னை அக்கா கூப்பிடணுமா? சிரிக்கணும், நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். நீங்க இப்படி இருந்தா எனக்கு பவர் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பன்னி இப்ப சொல்றா, வர்கீஸ் நீ சொன்னது எஸ், மேல மானம் ப்ளூ. எப்போ? இப்ப மண்டல் அடி விழ போகுது, கொஞ்ச நேரத்துக்குள்ள பிளைட்டுக்கு வரப்போகுது, முடிஞ்சிச்சு மேட்டர், சாகர நேரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இப்போ இந்த பன்றிங்க எல்லாம் கூட ஒரு முடிவெடுத்த பாருங்களேன். இவ்வளவு நாள் நம்ம ஜாலியா இருந்தோம், நமக்குள்ள அடி இல்லை, பிடி இல்லை, வக்கீல் இல்லை, வக்காலத்துக்கு இல்லை, சண்டை இல்லை, டைவேஸ் இல்லை, தூக்கு மாட்டு இல்லை, ஒண்ணுமே பண்ணல. நம்ம ரொம்ப ஜாலியா இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா. இவன் புதுசா ஒருத்தன் நம்ம கூட வாழ வந்திருக்கிறான். அவன் யாரு? பன்றி கூட புதுசா வந்தது யாரு? பிசாசு. அந்த பிசாசு வந்த பொழுது பன்றி எடுத்த முடிவு, இவனோடு கூட வாழுகிறதை பார்க்கலாம் நம்ம கடலிலே குதிச்சு என்ன பண்ணுவோம்? மொத்த பண்ணி. பாட்டுக்கார் கவனிக்கிறீங்களா? பாட்டுக்கார் ஹலோ கவனிக்கிறீங்களா? மொத்த பண்ணி செத்து போயிட்டான். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. அசுத்தமான ஒரு மிருகம் பண்ணி பிசாசோட ஒரு நொடி பொழுது நேரம் வாழ விரும்புறது இல்லை. ஆனால் நம்மளில் அநேக இன்னும் பிசாசுக்கு அடிமைகளாக தான் வாழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க வாயிலே பொய் என்ற ஒரு வார்த்தை வருகிறது உண்டானால் அந்த பொய்யின் வார்த்தைக்கு தகப்பன் யாரு தெரியுமா? பிசாசு தான் என்று பைபிள் எழுதி சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு சும்மா ஒரு பொய் சொன்னா போதும். நம்ம நினைக்கிற பெரிய பொய் சின்ன பொய் அப்படியெல்லாம் இல்லை. ஏவாள் ஒரே ஒரு பொய் சொன்னாங்க, அது நிமித்தமாக தான் இந்த சிலுவை தியான கூட்டம் இந்த பூமிக்கு வர காரணம். ஏவாள் என்ற பெண் ஒரே ஒரு பொய் சொன்னாங்க. என்ன பொய் தெரியுமா? இந்த பழத்தை நாங்க தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது. இயேசு சொன்னது தொடுன்னு பிரச்சனை இல்லை, என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஒரு வார்த்தை கூட்டி பேசினப்பது அது பொய். அப்பதான் சாத்தான் இறங்கி பழத்தை பறிச்சு அவளை உண்ண வைத்துட்டாங்க. அது நிமித்தமாக தான் உலகத்தில் பாவம் வந்தது. அவள் கடிச்சிட்டு அந்த எச்சியை புருஷனுக்கும் கொடுத்தாங்க. அவன் முன்னும் பின்னி யோசியாம, நல்ல தொப்பை, நல்ல மீசை, பெரிய ஆம்பளை, பெரிய ஆளு தான். இவ கடிச்சிட்டு கொடுத்த அந்த எச்சியை ஒன்னு யோசிக்காத அன்பின் நிமித்தம் இவனும் வாங்கி கடிச்சிட்டான். இன்னைக்கும் கூட பெண்கள் கவனிக்கணும், நீங்க தொட்டு நக்காம எங்களுக்கு எதுவுமே தரமாட்டீங்க. எத்தனை வாட்டி உப்பு பார்க்கறேன் தெரியுமா? அப்படியே கையில் ஊத்துவான், நக்குவான், கையில் ஊத்துவான், நக்குவான், கையில் ஊத்துவான், நக்குவான். அந்த எச்சியை சாப்பிட்டு தான் நாங்க இவ்வளவு ஆம்பளையா உங்க முன்னாடி நிக்கிறேன். யாராவது அதை எதிர்த்து பேசுனா உங்க வீட்டு நான் கேமரா வைப்பேன், கிச்சன்ல கேமரா வைப்பேன். எத்தனை வாட்டி நக்கிட்டு தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? அங்கிள் மாதிரிலாம் புரியுதா நான் சொல்ற விஷயம்? கிச்சன்ல கேமரா வச்சு பாரு. எங்க வீட்டில் இருந்தாலும் நான் பார்க்கிறேன். அந்த நெய் மீன், வஜ்ர மீன் சொல்லுவாங்க, இங்க என்ன சொல்ற எனக்கு தெரியல. வஜ்ரமானா நெய், அந்த பெரிய மீன் வாங்கி மசாலா எல்லாம் போட்டு தடவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்காது, அவசரத்துக்கு வந்து ஒரு பீஸ் வறுத்து எனக்கு தரணும். மீன் இன்னும் வறக்கல, கடாயில் வைக்கல, மசாலா போட்டு தொட்டு நக்கிறாங்க. மசாலா போட்டு தொட்டு நக்கிறா. புளிப்பு, காரம், உப்பெல்லாம் கரெக்டா. பச்சை மீன். ஒரு நாளைக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். அவன் நினைச்ச நான் பார்க்கல, அப்படியே வாயில வச்சு குடிச்சிட்டு எனக்கு கொண்டு கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், ஏடி பாவி இப்படி பண்ணது? கேட்டா, ஏதாவது வந்தா முந்தி நான் சாகட்டப்பா. அப்புறம் என்ன புத்தி தெரியுமா? ஏதாவது வந்தா நான் முந்தி செத்துறேன். இல்ல, ஏவாள் அன்னைக்கு கடிச்சு கொடுத்தா பாருங்க, இவன் கேள்வி கேட்காம அந்த எச்சியை சாப்பிட்டு இன்றைக்கு நாங்க மாண்டு முழிச்சிட்டு கிடக்கிறோம். ஆமீன்.
இப்பதான் பெண்களோட முகத்திலே பல்ல எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. எங்க ஆட்கள் எல்லாம் அப்படியே ஓஞ்சி போன மாதிரி, அப்பாடா இவ்வளவு நாள் இவ கொடுத்து எச்சு தடனை வீட்டில் போய் அடிக்க கூடாது, சண்டை போடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஜோக்குக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக. ஒரு சின்ன பொய். சில நேரத்தில் நீங்க அம்மாமார் என்ன பண்ணுவீங்க, பிள்ளை கையில் ஒரு முக்கியமான பொருள் இருந்தால், அதுவும் செல்போன் இருந்தால் வாங்க முடியாது, பிள்ளை அடங்க மாட்டாங்க. ஆனால் நீ எப்படியா நைஸாக அதை வாங்கி பின்னாடி கையில் வச்சிருவான். வச்சுட்டு குழந்தை அழுவு சொன்ன, காக்கா கொண்டு போச்சு சொல்லுவான். எங்க கொண்டு போச்சு? யாரு காக்க? சொல்லு கள்ளி சொல்லு, யாரு காக்க? நம்ம தான் காக்க. நம்ம நினைக்கிறோம் குழந்தை தப்பிக்கிறதுக்காக சொல்றது பொய் இல்லை, அதுவும் பொய் தான், அதுவும் பொய் தான். பொய்யும் பொய்க்கு பிதாவும் பிசாசாயிருக்கிறது. நம்ம உண்மையை பேசுவோம், உண்மையை பேசுவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? புருஷனிடத்தில் மனைவி உண்மையை பேசுவோம், மனைவி புருஷனிடத்தில் உண்மையை பேசுவோம், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள உண்மையை பேசுவோம், எல்லாரும் உண்மையை பேசுவோம். நம்ம தேவனை மகிமைப்படுத்தலாம், தேவனை உயர்த்தலாம்.